எத்தனை சந்தோஷம் தினமும் கொட்டுது என் மேல. ஜாலியா ஜிம்கானா என்னம்மா தினுசா, இன்னைக்கு ஒரு தினுசா இருக்கிற. அது இன்னைக்கு மாமியார் மருமக பிரச்சனையை தீர்த்து வைக்க போகிறோம்ல நம்ம சங்கத்தில் இருந்து, அதனால தான். அப்படின்னா ஓ மாமியார் வீட்டில் ரொம்ப கொடுமைப்படுத்தும் போல இருக்க. கரெக்டாக சொன்னீங்க. மாமியார் பிரச்சனையை தீர்க்கக்கூடாது, மாமியாரையே தீர்த்துடணும். தினுசா, சங்கம் ஆரம்பிச்ச 3 நாளே ஜெயிலில் கொண்டு விட்டுருவ போல இருக்கேன். இல்லை அப்படிலாம் இல்லைண்ணா, சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன். உனக்கு மட்டும் இல்லை தினசா, உலகத்தில் இருக்கிற எல்லா மருமகளும் ஆசைப்படுற ஒரே விஷயம் மாமியாரோட இருக்கிற பிரச்சனையை முடிக்கிறது கிடையாது, மாமியாரையே முடிக்கலான்னு தான் பார்க்குறாங்க. என்ன கொலைக்கேஸில் உள்ள போனால் வாழ்க்கை வீணாக போயிடுமேங்கிற ஒரே காரணத்தினால பிரச்சனையோடையே சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுதான் சொல்ல வந்தேன். நம்மள மாதிரி அவங்களுக்கு பொண்ணு தானே, ஃபர்ஸ்ட் குழந்தையா இருக்கும், அப்புறமே கல்யாணம் ஆனே ஹவுஸ் ஒய்ஃப் ஆகிறோம், அதுக்கப்புறமேட்டுக்கு அம்மா ஆகிறோம், அதுக்கப்புறம் மாமியார் ஆகிறோம். இதில் என்ன இருக்கு? சுகன் சோகினி, நீ பேசுறது தான் வேடிக்கையா இருக்கு. நான் உண்மையை தானே சொல்கிறேன், இதில் வேடிக்கை என்ன இருக்கு? நீ சொல்கிறது கரெக்டு தான். ஒரு பொண்ணு இன்னொரு பொண்ணை கஷ்டப்படுத்தி பார்க்கலாமா? அதனால தான் நீ சொல்கிறது வேடிக்கையாக இருக்குது. சரி, உங்கள் சண்டையை அப்புறமா வச்சுக்கலாம். இப்போ சங்கத்தோட வேலையை சின்சியராக பார்க்கலாம். யார் வீட்டில் பிரச்சனை, எங்கே போகணும், அழைச்சிட்டு போ. சுகன் சோகினி, நீ தானே அழைச்சிட்டு போகணும். இந்த சங்கமே சோகினியால் தான் நடக்குது. இன்னைக்காவது காலை சாப்பாடு சீக்கிரம் செஞ்சா, இல்லை என் பிள்ளை பட்னியாக போயிருக்கானா? உன்னை தாலி கட்டிட்டு வந்ததுலேருந்து என் பிள்ளை காலை சோறு திங்கிறதே கிடையாது. சாப்பிட்டு தான் போனாங்க அத்தை. ஆமாம், நீ ஆக்கணும் சோறை திங்கிறது ஒன்று தான், திங்காமல் இருக்கிறது ஒன்று தான். உப்பு சப்பு இல்லாமல் சமைச்சு போட்டு என் பிள்ளை துரும்பா இழைச்சி போயிட்டான். உங்கள் ஐயா என்னத்தை தான் உனக்கு சொல்லி கொடுத்தாலே தெரியல. கல்யாணத்துக்கு முன்னாடி என் பொண்ணு மாதிரி பார்த்துக்கிறேன்னு சொன்னாங்க. அதை நம்பி எங்கள் அம்மாவும் அப்பாவும் கல்யாணம் பண்ணி வச்சாங்க. இப்போ என்ன பொண்ணா என்ன மனுஷியா கூட நினைக்கிறது கிடையாது. மா, வீட்டில் யாரு வரலாமா? வாங்கம்மா. யாரது? நீங்க யாரு? ஏன் இத்தனை பேர் வந்திருக்கீங்க? திறந்த வீட்டுக்குள்ள இத்தனை பேர் எதுக்கு வந்தீங்க? என்ன காரணம்? எது திருடனா? போலீஸ்க்கு ஃபோன் பண்ணவா? எட்டி மருமகளே, குத்துக்கல்லாட்ட நிக்காதடி, போலீஸ்க்கு ஃபோன் போடுடி. ஓஹோ, போலீஸுக்கு ஃபோன் பண்ணணுமா? இருங்க அவசரப்படாதீங்க. நீங்க ஏன் அவசரப்படுறீங்க? நாங்களே ஃபோன் போட்டு தரோம், நீங்க பேசுங்க. என்னது, நீங்க ஃபோன் போட்டு தரீங்களா? அப்ப நீங்க யாரு? நீங்களும் ஒருவேளை போலீஸா? அந்த சந்தேகம்லாம் உங்களுக்கு வேண்டாம். உங்க வீட்டுல ஆடி மாசத்துல பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு. ஆடி ஆஃபர்ல வீட்டுக்கு போய் நாங்க பிரச்சனை தீர்த்து வச்சுக்கிட்டு இருக்கிறோம். உங்க வீட்டுல என்ன பிரச்சனைன்னு சொன்னீங்கன்னா இப்ப நாங்க தீர்த்து வச்சுட்டு போவோம். அதுவும் ஆடி தள்ளுபடி. ஒரு பிரச்சனைனா 2 பிரச்சனையாக்கி 2 பிரச்சனையை முடிச்சு வச்சுட்டு தான் நாங்க அந்த வீட்டை விட்டு வெளில போவோம். சரியான லூசு சிரிக்கா இருப்பீங்களாடி? திறந்து கிடக்கிற வீட்டுக்குள்ள நின்னுகிட்டு பிரச்சனை இருக்கு, தீர்த்து வைக்கிறோம், 1 2 ஆக்குறோம். இதெல்லாம் ஒரு பேச்சா? ஏம்மா, இந்த முன்னால நிக்கிற பொண்ணை பாரு, தலையை விரிச்சு போட்டுக்கிட்டு என் மருமவளாட்டா. அவ அப்படிதான் கல்யாணம் ஆன புதுசுல தலையை விரிச்சு போட்டுக்கிட்டே அலைஞ்சா. ஒரு வீட்டுக்குள்ள வர எப்படி தலையை விரிச்சு போட்டுக்கிட்டு வரலாமா? குடும்பம் விளங்குமா? சைலண்டா இருக்கணும், இல்ல போலீஸை கூப்பிட்டுருவோம். போலீஸா? என்ன வீட்டுக்குள்ள மிரட்டுறீங்களா? மிரட்டினா நாங்க என்ன பயந்துருவோம் நினைச்சியா? எட்டி மருமவளே, என் பிள்ளைக்கு போன போடுறீ. இந்த பார் கிளவி, போன போடுறீன்னு அப்புறம் ஒன்னே போட்டுருவோம் பாத்துக்க. உங்க 2 பேருக்கு என்ன பிரச்சனை? எங்க குடும்பத்துல 1000 பிரச்சனை இருக்கும், அதை எதுக்கு உங்கள்கிட்ட சொல்லணும்? நீங்க மருமகளை கொடுமைப்படுத்துறதா எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. ஜெயிலுக்கு போனீங்கன்னா 10 வருஷம் சிறை தண்டனை அனுபவிச்சுட்டு தான் வீட்டுக்கு வர முடியும். அதுக்குள்ளே கிளவி நீ மண்டையே போட்டுருவ. அதனால என்ன பிரச்சனைன்னு இப்பவே சொன்னீங்கன்னா ஒரு டீலிங் வச்சுக்கலாம். சண்டையா? எனக்கு என் மருமகளுக்கு என்ன சண்டை கிடக்கு? நான் அவளை என் பெத்த பொண்ணு மாதிரில பாத்துக்கிறேன். பெத்த பொண்ணு மாதிரி பாத்துக்கிறேன்னு நீங்க சொல்லக்கூடாது, அந்த பொண்ணு தான் சொல்லணும். இந்தாம்மா, இங்க வா. அவளையும் கூப்பிடுறீங்க? அவ சின்ன பிள்ளை, ஏதோ பயந்துருவா. அவளையும் கூப்பிடுறீங்க? என்னட்ட கேளுங்க, எதா இருந்தாலும் நான் பதில் சொல்றேன். இந்தாம்மா பொண்ணு, நீ பக்கத்துல வா. இந்தாம்மா வயசான பொண்ணு, நீ பின்னாடி போ. சொல்லுங்க அக்கா. நீ எதுக்கும் பயப்படாத. ஓ மாமியார் உன்னை கொடுமைப்படுத்துறதா எங்களுக்கு தகவல் வந்திருக்கு. உங்க பிரச்சனையை தீர்த்து வைக்கிறதுக்காக தான் நாங்க வந்திருக்கிறோம். என்ன பிரச்சனை அதை மட்டும் நீ சொல்லு. உனக்கு எந்த ஆபத்தும் வராம நாங்க பாத்துக்கிறோம். தைரியமா இரு. அதை ஏன்க்கா கேக்குறீங்க? கிளவி 9 மணி வரைக்கும் தூங்குறாக்கா. ஒரு பெரிய டம்ளர் 1 லிட்டர் டம்ளர்ல காப்பி கேட்கறாக்கா. 10 மணிக்கெல்லாம் சாப்பாடு விதவிதமா கேட்கறாக்கா. டிஃபன் தான் சாப்பிடுவாளாக்கா. ஒரு நாள் கூட பழைய சோறையே சாப்பிட மாட்டேங்கிறாக்கா. மத்தியானத்துக்கு சோறு 4 வகை கூட்டு பொரியலோட செஞ்சு கொடுன்னு என்ன உசுரா வாங்குறாக்கா. ஐயையோ, இதோட மேற்கொண்டு தீனி வேற உலகத்து தீனியே திங்கிறாக்கா. நான் என்னதாக்கா பண்ணுவேன்? ஐயோ, என் மனசுல உள்ள கஷ்டத்தை
யாருகிட்டதாக்கா சொல்லு? இவளுக்கு வடிச்சி கொட்டியே என் ஆயுசு முடிஞ்சிரும் போல இருக்கே. இவ செத்து போவான்னு பார்க்குறேன், சாவவும் மாட்டேங்கிறாக்கா. ஏண்டி இந்த பரடி, இந்த பொய் பேசுற வளர்ச்சிக்காத. 9 மணி வரைக்கும் நீ திங்கிவிட்டு நான் தூங்குனேன்னு பொய்யா சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். ஒரு நாளாவது நாளையில நான் 9 மணி வரைக்கும் தூங்குனதே கிடையாது. கோழி கூவ 5 மணிக்கெல்லாம் டாடி எழுந்திருக்கிறவன் நான் தாண்டி. அம்புட்டு பொய்யிக்கா, வாய திறந்தா பொய்யிக்கா. வீட்டு வேலையை பூரா நான் தான் செய்யறேன்னு பீத்திக்கிட்டு அலையிறாக்கா. ஒரு வேலை செய்யறது கிடையாது. எப்ப பார்த்தாலும் இடுப்ப வலிக்குது, கையை வலிக்குது, காலை வலிக்குது, தலையை வலிக்குதுன்னு படுத்துதாக்கா கிடக்குறா. ஆனா வெளியில தெருவுல போய் கேட்டு பாருங்க, எல்லார் வீட்லயும் போய் வீட்டு வேலையே இவ தான் வளைச்சி போட்டு செய்யற மாதிரி பேசுறாக்கா. என்னால ஒண்ணும் பண்ண முடியலக்கா. இந்தம்மா பெரிய பொண்ணு, இங்க வா. உன் மருமக சொல்றது உண்மையா பொய்யா? இருக்கட்டும், நீ எப்படி இருந்தாலும் பொய்ன்னு தான் சொல்ல போற. இருந்தாலும் நாங்க உண்மையாவே எடுத்துக்கிறோம். நீ இந்த மாதிரி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறியா? பின்ன எதுக்கு அவளை கல்யாணம் பண்ணி நாங்க கூட்டு வந்திருக்கிறோமா? நல்ல நாக்கு குருசியா சமைச்சு போட்டு எங்களை நல்லபடியா பாத்துக்கிறதுக்காக தானே. நீ சொல்றது வாஸ்தவம் தான், சரியான வார்த்தை. ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வர்றது அந்த பொண்ணு சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்காகவா? அந்த பொண்ணு எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, போற குடும்பம் மட்டும் சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்காகவா? இதுக்கு மட்டும் நீ பதில் சொல்லு. இங்க பாருங்க, பொண்ணுங்க எப்பயுமே நம்ம சந்தோஷத்தை முதல்ல பார்க்க கூடாது. குடும்பத்து சந்தோஷம் தான் நம்மளுக்கு முக்கியம். என்ன குடும்ப சந்தோஷம்? அந்த குடும்பத்துல தானே நாங்களும் இருக்கோம், எங்களுக்கும் சந்தோஷம் இருக்குல்ல. அதை மட்டும் நினைச்சே பார்க்க மாட்டேங்கிறீங்க. உங்களுக்கு வேலை வெட்டி செஞ்சு கொடுக்கவும், நேரத்துக்கு சாப்பாடாக்கி கொடுக்கவும், உங்க பிள்ளையும் புருஷனையும் பாத்துக்கிறதுக்காகவும் வந்தானா நாங்க உங்க குடும்பத்து பொண்ணு. அதுவே எனக்கு ஒரு உடம்பு சரியில்லை, எங்களுக்கு தலையை வலிக்குது அப்படின்னு சொன்னா அப்ப மட்டும் நாங்க வேற குடும்பத்து பொண்ணு. தினுசா, பர்சனல் மேட்டருங்க வேண்டாம். ஓ மாமியார் மேல உள்ள கோவத்தை நீ உன்னோட வச்சுக்க. இந்த மாமியார்ட்ட காட்ட வேண்டாம். வந்துரு, நமக்கு சங்கம் தான் முக்கியம். இந்த பாருங்கம்மா, நீங்களும் ஒரு பொண்ணு, உங்க மருமகளும் ஒரு பொண்ணு. உங்க 2 பேருக்குள்ளார என்னதாம்மா பிரச்சனை? பிரச்சனை என்ன? வீட்டு வேலையை ஒழுங்கா எல்லா வேலையும் இழுத்து போட்டு செஞ்சானா பிரச்சனைக்கு வேலையே இல்லையே. வீட்டு வேலைய இழுத்து போட்டு செய்யணும் தான். ஆனா அது அவ இஷ்டப்படி செய்யணுமா இல்ல உங்க இஷ்டப்படி செய்யணுமா? அது ஏன் இஷ்டப்படி தான் செய்யணும். பிரச்சனைக்கு காரணமே அதுதான்க்கா. நான் பாட்டுக்கு விட்டுட்டீங்கன்னா என் வேலையை நான் பாட்டுக்கு செய்வேன்க்கா. நான் செய்ய மாட்டேன்னாக்கா சொல்றேன். இதுதான் என் குடும்பம், இவங்களுக்காக தானக்கா நான் கல்யாணம் பண்ணி வந்திருக்கிறேன். நானும் சந்தோஷமா இருக்கணும், இவங்களும் சந்தோஷமா இருக்கணும். ஐயோ, இவங்க இஷ்டப்படி நான் வேலை செய்யணும்னா எப்படிக்கா செய்ய முடியும்? இங்க பாருமா மாமியாரே, இப்படித்தான் என் சொந்தக்கார பொண்ணு ஒண்ணு பொழுவதுக்கும் மாமியார் நொய்யும் டார்ச்சர் பண்ணுதுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தா. சரி, ஊர் உலகத்தில் நடக்கிறது தானே அப்படின்னு யாருமே அதை கண்டுக்கல. திடீர்னு ஒரு நாள் கிளவி மாமியார் கிளவி செத்து போச்சு. என்னான்னு பார்த்தா கிளவிக்கு சோத்துல விஷத்தை கலந்து கொடுத்துட்டாலாம். போலீஸ் கண்டுபிடிச்சி இப்ப அந்த பொண்ணும் ஜெயில இருக்கு, கிளவியும் செத்து போச்சு. அந்த குடும்பமே வீணா போச்சு தெரியுமா? சண்டை போடாதம்மா, ரொம்ப ஈகோ பிடிக்காத. வயசாயிடுச்சுல, கொஞ்சம் விட்டு கொடுத்துதான் இரேன். சின்ன பிள்ளைங்க கொஞ்சம் அப்படி இப்படி இருந்துட்டு போட்டோம். முன்ன பின்னா சமைச்சு சாப்பிட்டுக்குதுங்க. அதை பத்தி நீ ஏமா கண்டுக்கிற? அப்புறம் வீட்டுல பெரிய மனுஷி நான் ஒருத்தி எதுக்கு இருக்கிறேன்? இப்படித்தான் எல்லாரும் நினைக்கிறாங்க. பெரிய மனுஷின்னு நான் ஒருத்தி எதுக்கு இருக்கிறேன்? பெரிய மனுஷின்னு ஒருத்தி வீட்டுல எதுக்கு இருக்கு தெரியுமாமா? குறை சொல்றதுக்கு இல்லம்மா, குறைய கூட நல்ல விதமா மாத்தி நம்ம பிள்ளைங்களுக்கு நல்ல வழி காட்டுறதுக்கு தாமா. நீ இது வரைக்கும் உன் மருமகளுக்கு என்ன நல்ல வழி காட்டியிருக்கிற? ஏதாவது ஒண்ணு சொல்லு. அவ பண்றது சரியில்லைன்னா சும்மா அப்புறம் குறை சொல்ற மாதிரி தான் இருக்கும். குறை சொல்றது அவ நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தானே. நம்ம என்ன சொல்றோன்னே இந்த அம்மாவுக்கு புரியலக்கா. நம்ம யாருன்னு ஒரு கை காமிச்சாதான் புரியும். இந்த மாதிரி மாமியார் கிழவி எந்த பொண்ணா இருந்தாலும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு வரும்போது தான் குடும்பம் நல்லா இருக்கணும்னு நினைச்சுதான் வருவா. ஏன் நீனும் மருமகளா இருக்கிறப்ப அப்படித்தான் நினைச்சிருப்ப. உனக்கு அன்னைக்கு டிவி கிடையாது, செல்லு கிடையாது, பாட்டு கேட்கறதுக்கு எந்த வசதியும் கிடையாது. அப்ப நீ மாமியார்ட்ட குடும்பம் அனுபவிச்சிருப்ப. இன்னைக்கு அப்படியா? எவ்வளவு பிரச்சனை இருக்கு தெரியுமா? நாங்க வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸ் வைக்கணும், இன்ஸ்டாகிராம்ல ஸ்டேட்டஸ் வைக்கணும். அது இல்லாம ஏதாச்சும் ஸ்டேட்டஸ் என்ன வைக்கிறதுன்னு நினைச்சு அதை நாங்க டெய்லி தேடி அதுவே பெரிய ஸ்ட்ரெஸ் ஆகுது. 3 வேளை உங்களுக்கு இதுல சாப்பாடு வேற செஞ்சு கொடுக்கணும், பிள்ளை குட்டியை பார்த்தாகணும், வீட்டு வேலையை பார்த்தாகணும். எவ்வளவு பிரச்சனை இருக்கு தெரியுமா? இத்தனையும் மீறி டிவியில நல்ல சீரியல் போடுவாங்க, டிவியில நல்ல படம் போடுவாங்க, இதை வேற நாங்க பார்த்தாகணும். இத்தனை பிரச்சனையை மீறி தான் அந்த குடும்ப பிரச்சனையில நாங்க சமாளிச்சுக்கிட்டு இருக்கிறோம். எங்களை பத்தி நீ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? தினுசா, உனக்கு திக்கவே இல்ல. அவ கோவத்துல ஒரு ஃப்ளோல என்ன வேகனா பேசுறா பாருடி. பார், உங்க காலம் மாதிரி கிடையாது இந்த காலம். இந்த காலத்துல நீ பிறந்து வளர்ந்து பார், அப்பதான் உனக்கு அருமை தெரியும். நீ ஒரு வீட்டுக்கு மருமகளா போய் பார், அப்பதான் அந்த கஷ்டம் என்னன்னு புரியும். செல்போனை மீறணும், டிவியை மீறணும், பாட்டை மீறணும், சொசைட்டியை மீறணும். இவ்வளோதையும் மீறித்தான் அந்த சோசியல் மீடியாக்கள்லேருந்து மிஞ்சி வெளியில வந்தாதான் குடும்பம்னு ஒன்று இருக்குங்கிறத ஞாபகம் வரும். அது எத்தனை மணிக்கு? சோறு திங்கிற டயத்துக்கு தான் ஞாபகம் வரும். அதையும் மீறி நாங்கள் உங்களுக்கு சாப்பாடு செஞ்சு, உங்களுக்கு சாப்பாடு நாங்கள் போட்டு, வீட்டு வேலையை பார்த்துக்கு நாங்கள் குளிச்சு வீட்டு வேலையை பார்த்து. தினுசா, உனக்கு திக்கு வாய் போய் சொன்னதே சொல்ற வியாதி வந்துருச்சு நினைக்கிறேன்டி. நவரி கிழவி, ஒழுங்கா 3 மாசத்துக்கு வாயை மூடிக்கிட்டு மருமக கொடுக்குற சாப்பாட்டை சாப்பிட்டுட்டு கம்முன்னு உட்காந்துரு. 3 மாசம் கழிச்சு நாங்க அந்த சங்கம் பூரா கிளம்பி வருவோம். அப்ப மட்டும் நீ ஏதாவது பிரச்சனை பண்ணணும்னு தெரிஞ்சுது, அவ்வளவுதான் பாத்துக்க. நான் ஒரு தினுசான ஆளு, அப்புறம் நீ ஒரு தினுசா போயிடுவ பாத்துக்க. ஏய் சூப்பர் தினுசா.
3 மாசம் கழிச்சு வருவோம், புரிஞ்சுதா? இந்தாமா மருமகளே, நீ உன் குடும்பம் உன் வீடு, நீ பொறுப்பா நடந்துக்க, சரியா? அந்த கிழவி சொல்ற மாதிரி நீ நடந்துக்கவே கூடாது. 3 மாசம் கழிச்சு நாங்க வருவோம். வரும்போது பாக்குற இந்த கிழவி என்ன சொல்றான்னு. வயசாயிடுச்சுல்ல, நீனும் நிம்மதியா இருக்கணும், நானும் நிம்மதியா இருக்கணும். நீனும் சந்தோஷமா இருக்கணும், நானும் சந்தோஷமா இருக்கணும். நீ தேவையில்லாம என்ன குறை பேசி என்ன டென்ஷன் ஆக்கி விட்டு ஒன்றுகிட்ட எனக்கு எதிரி ஆக்கி விட்டு. ஐயோ, இவளை பிடிச்சி இழுங்கக்கா, இதுக்கு மேல விட்டோம்னா பெரிய பிரச்சனை ஆயிடும் போல இருக்கே. நபர் தினுசா, கோவப்படாத, போயிடலாம். விடுங்கக்கா, ஒரு கை பார்த்துட்டு வர்றேன். போ போ, என்ன விடுங்கிறல்ல. என் மாமியாப்பா ஒன்றும் பண்ண முடியல. இவளையாச்சும் நான் இருக்கு 4 கேள்வி கேட்டுக்கிறேன். ஏன் என்ன தள்ளிக்கிட்டு வர்றீங்க? இதை பாருங்கம்மா, 3 மாசம் புரிஞ்சிச்சா? திக்கு வாயா வந்தவளே நல்ல வாயா பேசி அனுப்பிட்டீங்க. அந்த ஒரே காரணத்துக்காக உங்களை எதுவும் சொல்லாம நான் போறேன். நடி மருமவளே, யார் இதெல்லாம்? உன் கூட்டாளியா? திட்டம் போட்டு நீ தான் வர வச்சியா? என் புள்ள வரட்டும். கிழவிய கொல்லாம விட மாட்டேன். உடுக்கா என்ன?